1, 2, 3, come on. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் சைட்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது ஒரு பயங்கரமான ஷாப்பிங் சைட்டில் அது ஒரு ஷாப்பிங் சைட். நம்ம இந்தியாவில் ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு ஷாப்பிங் சைட்னு வச்சுப்போமே. மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே அங்கே தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவோம். ஸோ அதில் வந்து வியர்டான ப்ராடக்ட்ஸ், ஒரு வித்தியாசமான இந்த மாதிரிலாம் கூட அமேசானில் விற்கிறாங்களாடா அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி வாங்கி சின்னதாக ரிவ்யூ மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அமேசானில் ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஹாட் கீ க்ளீனிங் ஜெல். ஸோ அதில் வந்து அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹாட் கீ அக்வா சென்டர்ட் மல்டி பர்பஸ் கார் இன்டீரியர் ஏசி வெண்ட் கீபோர்ட் லேப்டாப் டஸ்ட் கிளீனர் க்ளீனிங் ஜெல் கிட் ஜெல்லி ஃபார் கார் டேஷ்போர்ட் கீபோர்ட் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் கிளீனர் கிட். ஓகே, ஸோ இவ்வளோ நீளமாக இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து இதுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு ரிவ்யூவையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ இதுக்கு ரிவ்யூ வந்து வாசிப்போம். ஸோ 2 ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ ஒரு ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி இஸ் நாட் குட், ஐ குட் ஹாவ் பாட் கிட்ஸ் ஸ்லைம் டு க்ளீன் மை டேஷ்போர்ட். அடுத்ததில் வந்துட்டு இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், இட்ஸ் டூ தின், இட் parts away when you try clean a surface. Moreover, the grains and small parts of gel remains on the surface, makes the surface dirty. Do not buy this product, very bad. ஸோ இந்த மாதிரி கேவலமாக ரிவ்யூ கொடுங்க. அது நல்லபடியாக ரிவ்யூவும் வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்மளோட கம்பெனியில் வந்திருக்க ப்ராடக்ட் இதுதான். ஓகே, இது இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேட் இன் இண்டியா, 25% எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா. சரி, ஓகே. இந்த ஃபேஸ் வாஷ்லாம் ஒரு ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா, அந்த ஸ்மெல் அடிக்குது. சீரியஸ்லி அந்த ஸ்மெல் தான் அடிக்குது. இது மேலே இதை ஒட்டிகிட்ருக்கு. இருங்க, அதை பிச்சு எடுக்கிறேன். ஓகே ஓகே, இது வந்து பேசிக்கலி இது வந்து என்ன அப்படின்னா ஸ்லைம், க்ளீனிங் ஸ்லைம்னு சொல்லலாம், க்ளீன் பண்ணுற ஸ்லைம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த டெக்ஸ்டர் பிடிச்சிருக்கு. இப்போது இதை நம்ம அப்படியே எடுப்போம், அப்படியே எடுத்துருவோம். வெளியே வந்து விடு. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இது இப்படி தான் இருக்குது. ஸ்லைம் நல்லா இருக்குல்ல, நம்ம வச்சு விளையாடலாம். க்ளீன் பண்ணுறோமோ இல்லை இதை வச்சு விளையாடலாம். ஓகே, இது பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்து க்ளீன் பண்ணுறதா இதோட பர்பஸ். ஸோ இப்போ இது வந்து க்ளீன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நாம் இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஒர்க்காக தான் செய்யுது, ரொம்ப டீப் க்ளீன்லாம் இல்லை. ஆனால் சும்மா நம்மளுக்கு இந்த கீபோர்ட் மேலே லைட்டு டஸ்ட்லாம் படிஞ்சிருக்கும் தெரியுமா. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். இதை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு சும்மா நம்ம துணி வச்சு துவைச்சாலே வந்து அழுக்கெல்லாம் போக தான் செய்யும். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து வீட்டில் ஸ்லைம்லாம் வச்சுருக்கீங்க, சும்மா வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்லைம்னு இல்லை, நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க எந்த ஸ்லைமை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணால் அதை க்ளீனாக தான் செய்யும். அண்ட் அவங்க க்ளீன் பண்ணியிருக்க மாதிரியே இது ஓரளவுக்கு க்ளீன் பண்ணுது.
அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து ஓகேன்னு சொல்வேன். இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட். இது வரைக்கும் நான் ட்ரையே பண்ணாத ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அது வந்து அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, அது நான் ஆர்டர் பண்ணும்போது இருந்துச்சு, இப்போ அன்அவைலபிள்னு காட்டுது. அதனால் நான் உங்களுக்கு பேரை மட்டும் சொல்லிடுறேன். RS மேஜிக் ட்ரிக்ஸ் பேக் ஆஃப் 2 பாட்டில் டிஸப்பியரிங் ஃபன்னி இங்க் மேஜிக் ட்ரிக்ஸ். ஸோ அதில் அவங்க என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த இங்க் வந்து எது மேலே பட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ நேரம் என்னன்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக இதுதான் அந்த ப்ராடக்ட். கண்ணில் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. முழுங்கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. ஓகே, இதுதான் அந்த பாட்டில், பார்த்துக்கோங்க. தெரியுதா? மேஜிக் டிஸப்பியரிங் இங்க். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து நிஜமாகவே அதில் இருக்க மாதிரி டிஸப்பியர் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அதுதான் வந்து பெட்டர். டிஸப்பியர் ஆகிடுச்சு. சூப்பர், செம்மையாக இருக்குல்ல. எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து வாங்கி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம கம்பெனி அமேசான். ஸோ அமேசானில் அடுத்ததாக நம்ம ஆர்டர் பண்ண வியர்டஸ்டான ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து ஃபேக் மஸ்டாச், மெக்சிகன் மஸ்டாச், ஹேண்டில் பார் மஸ்டாச், மல்டி கலர் செல்ஃப் அட்ஹெசிவ் மஸ்டாச் ஃபார் மாஸ்கரேட் பார்ட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண போகிற அடுத்த ப்ராடக்ட். ஓகே, இப்போ நம்ம அதை ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளாம் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம ஸ்கூலில் இருக்கிற ட்ராமாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மீசை நம்மளுக்கு ஜென்ஸ் கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் ட்ராமாஸ்லாம், இல்லை டான்ஸில் ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீசையை வந்து அந்த ஒரு பிளாக் கலர் அந்த பென்சில் வச்சு வரைஞ்சி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒட்டி விட்டுறதுலாம் கிடையாது. ஆனால் நிஜமாக இந்த மாதிரி இருக்கிறத வந்து வாங்கி ஒட்டிக்கிட்டால் நிஜமே பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்று எடுத்து ஒட்டி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து பர்சனலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் எடுத்து ஒட்ட போகிறேன். இப்படி இருக்கும் போதும் தெரில, இருங்க. ஸ்டாப்லர் பின் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அதில் பின்னாடி டேப் இருக்கா. ஓகே, இது நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது, தெரியுது. நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்றது தெரியுற அளவுக்கு இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, இது வந்து ஒரு வியர்டான ப்ராடக்ட் அப்படின்னாலுமே கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ராமாஸ் இதுக்கெலாம் டான்ஸ்லாம் ஆடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி மீசெல்லாம் ஃபேக் மீசை ஓட்டினா பார்க்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக தெரியும். மற்ற மீசெல்லாம் ஒன்றும் தூக்கிட்டு நிற்கணும், அப்படிலாம் இல்லை, க்ளீனாக நிற்குது. ஆனால் நீங்கள் ஒட்டும் போது இந்த பிளேஸில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேர்த்துலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு வேர்வே இல்லாதப்போ நல்லா ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நேரத்துக்கு அவரவே வராது, அப்படி நல்லா ஸ்டிக்காகி ஒன்றுக்கும். ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். என்னதான் கொஞ்சம் பார்க்க அப்படி இப்படி நின்றாலும் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். ஓகே, நம்ம அமேசானில் இருக்கிற அடுத்த ஒரு வியர்டான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் ரொம்ப நாளாக இதை வந்து நானே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இது பேர் என்ன, ஆரோனிகா ரீயூசபிள் ஐப்ரோ கார்டு ஐப்ரோ ஷேப்பிங் ஸ்டென்சில் ஸ்டிக்கர் ஐப்ரோ ஐலைனர் காஜல் ஷேப்பிங் டெம்ப்ளேட் மேக்கப் கேட்லைன். ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2 கேட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு ஐ ஷேடோ போடுறது, இல்லை ஐலைனர் விங்ட் ஐலைனர்லாம் வரையணும் தெரியுமா, அதெல்லாம் வந்து வரைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதான் ஆக்சுவலாக அதோட மெயின் கான்செப்ட் என்ன, அதுதான். ஸோ நார்மலாக நம்ம கையை வச்சு வரைஞ்சிக்கலாம், பட் இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி பூனைக்குட்டியை வச்சு தான் வரைவோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு அமேசானில் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஆர்டர் பண்ணுவோம். ஓகே, அதில் வந்திருக்க அந்த ப்ராடக்ட் வந்து இதுதான் அந்த 2 பூனைக்குட்டி. இந்த மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு நிற்கிற ஒரு பூனைக்குட்டி, அப்புறம் இந்த மாதிரி பொசுக்குன்னு உட்காந்துருக்கு ஒரு பூனைக்குட்டி ஒன்று. ஸோ
சரியா? ஸோ இந்த 2 பூனைக்குட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அப்படின்ற மாதிரி மை வந்து வரைய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எதாவது வரையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு எதாவது ஸ்டென்சில் ஓப்பன் பண்ணி எடுப்போம். மியாவ் மியாவ் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. சீரியஸ்லி நான் போய் சொல்லலைங்க, அதில் மியாவ்னு எழுதியிருக்கு. மியாவ் பார்த்தீங்களா, மியாவ்னு எழுதியிருக்கு. 10 ஷேப்ஸ் ஆஃப் ஐ மேக்கப், 10 ஷேப் வரைக்கும் இதில் வரைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து எடுங்க, இல்லைன்னா வால் இந்த கை காலெலாம் பிஞ்சிக்கிட்டு வந்துடும். கை இல்லாத பூனையை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சரி, எடுத்தாச்சு. ஓகே, இதுதான் 2 ஸ்டென்சில். இது ஒரு ஸ்டென்சில். ஓகேயா? அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டென்சில். இப்போ இதை வச்சு எது வரையலான்னு பார்க்குறேன். எது நம்மளுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு வந்துட்டு ஐஷேடோஸ் போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்கிறோம்ல, அதாவது ஐஷேடோலாம் நம்ம போடும்போது கொஞ்சம் பார்த்து கண்ணும் கருத்துமாக போட வேண்டும். கண்மை போடும்போதே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து பத்திரமா போடணும். இல்லைன்னா கண்ணு ஃபுல்லாக வந்துட்டு சந்திரமுகி படத்தில் வர ஜோதிகா மாதிரி நம்ம கண்ணை வந்து இப்படி பெருசாக பேன் ஆகிடும். ஐஷேடோ போடுறதும் அப்படி தான் பார்த்து போடணும். இல்லைனா வந்துட்டு இப்படி கண்ணு ஃபுல்லாக ஜிகு 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 ஜிகுன்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு காந்த கண்ணலகி மாதிரி பார்க்குறக்கு அப்படி காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரியா? ஸோ ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, இதில் என்னென்னா வந்துட்டு ஸ்டேபிளாக நிற்க மாட்டேக்கு. நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு இது கண்ணாடியில் பார்த்துட்டு நம்மளுக்கு போடுறதுக்குலாம் நமக்கு உயிரே போயிடுது. சீரியஸ்லி எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஐஷேடோ போட ட்ரை பண்ணேன். ஐலைனர் நார்மலாகவே நான் கையை வச்சு போடும்போதே நல்லா தான் போடுவேன். இதை வச்சு நான் ட்ரை பண்ணேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதை வச்சு ட்ரை பண்ணும்போது கண்ணா பின்னா நீங்கள் பாருங்கள், இதில் உங்களுக்கு பார்க்க தெரியுது. ஆனால் க்ளோஸ்அப்பில் தான் எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது. இது வந்துட்டு கண்ணா பின்னாடி ஒரு பக்கமாக இழுக்கி ஒரு பாரு நல்லா இல்லை அவ்வளோதான். அது சொல்கிறதுக்குள்ள அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இப்போ ஏதோ பண்ணி வச்சுருக்கேன், அங்கே இங்கே பண்ணி வச்சுருக்கேன். அப்படியுமே இது கோட்ரமாக தான் இருக்குது. சரி, ஓகே, இது வந்து ஒரு ஒஸ்ட். இது நீங்கள் செஞ்சு வாங்கிடாதீங்க யாரும். நல்லாவே இல்லை இந்த ப்ராடக்ட், யாரும் வாங்காதீங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ நம்ம அமேசானோட நெக்ஸ்ட் வியர்ட் ப்ராடக்ட்டுக்கு போகலாம். அந்த அமேசானோட இந்த வியர்ட் ப்ராடக்ட்டை வந்து நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அதை உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் வாங்கியாச்சு. இந்த பாருங்க, இதான் அந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான் வந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் அது எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரியக்க ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் அதை வந்து காட்டுறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஓகே, இது வந்துட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இதுவும் வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஐட்டம் தான். ரொம்ப ஓகே குவாலிட்டி, ரொம்ப சூப்பர் குவாலிட்டிலாம் சொல்ல மாட்டேன், ஓகே குவாலிட்டி தான். இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ப்ராங்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அமேசானில் இதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம். அமேசானில் இதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது பேர் வந்து ஹெட் கிரிஷி ஃபேக் காக்ரோச் ப்ராக்டிக்கல் ஜோக்ஸ் அண்ட் ப்ராங்க் ட்ரிக்ஸ் டாய்ஸ் ப்ரௌன் ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் வந்து அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் இங்கே ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் இல்லைனா ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம சின்ன பிள்ளைங்க யாராவது வந்து சின்ன பிள்ளைங்கள நம்மளே கூட கொஞ்சம் லைட்டாக இது பண்ணோம் அப்படின்னா அந்த அது வந்து பிஞ்சு விழுந்துரும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான். இப்போ நாம் போயிட்டு இதை பார்த்து வந்துட்டு யாராவது காக்ரோச்சுன்னு பயப்படுறாங்களா? காக்ரோச்சுன்னு பயப்படலாம் அப்படின்னா வந்து இது வாங்கி நம்மளுக்கு வேஸ்ட்டு. இல்லை இதை பார்த்து நிஜமாகவே வந்து காக்ரோச்சுன்னு நினச்சி பயந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இது சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓப்பன் பண்ணுங்க. என்னது என்னது இது? என்னது இது பாப்பா?
ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேறு எதுவும் இந்த மாதிரி வந்து செஞ்சு போடலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம இதிலே வந்து இன்னொரு பார்ட் கூட நம்ம போவோம். பார்ட் 2 வியர்ட் அமேசான் ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம இன்னொரு தடவை பார்ட் கூட பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.